தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம் என கொண்டாடுகிற வேளையில் மரிய மாதா என்னும் இத்தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளின் அருள் செய்தியை இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக எடுத்து வருகின்றோம். மரிய மாதா என்னும் இந்த சேனல் வழியாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு அன்னையின் அருள் வரங்களை பற்றி தியானிப்பதற்கும் அழகான சிந்தனைகளை கேட்பதற்கும் நாம் இதை சிறப்பாக தயாரித்திருக்கின்றோம். இந்த நாள் முதல் உங்கள் உள்ளங்களில் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளின் சிறப்பு கருத்துக்களை உள்வாங்கும் மரிய மாதா என்னும் இத்தொலைக்காட்சி நிகழ்வுகளை மறக்காமல் பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்கும், தியானிக்கும், கேட்கவிருக்கும் அன்னை மரியாளுடைய சிறப்பு பெயர் சகாய மாதா என்று நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் பல இடங்களில் கொண்டாடப்படுகிற அன்னையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சகாய மாதாவினுடைய படமோ அல்ல சகாய மாதா பற்றிய எண்ணங்களோ உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மிக அழகாக விரவி கிடக்கிறது. அவர் லேடி ஆஃப் பெர்பெக்சுவல் ஹெல்ப் என்று அழைக்கிற இந்த அன்னை மரியாள், இதில் இன்னும் சிறப்பாக நாம் சிந்திக்க வேண்டுமானால் இதை தமிழில் பல காலங்களில் நித்திய உதவியின் அன்னை என்று அழைக்கிறார்கள். அதாவது எக்காலத்திலும் உதவி செய்கிற, எந்த நிலையிலும் உதவி செய்கிற அன்னை என்று சகாய அன்னை அழைக்கப்படுகிறார்கள். சகாய அன்னையினுடைய இந்த படம் என்ன சொல்லுகிறது? சகாய அன்னையினுடைய பக்தி எவ்வாறு உருவாகி இருக்கிறது? சகாய அன்னையின் பாதம் ஏன் இந்த உலகம் இவ்வளவு தூரத்திற்கு மண்டியிட்டு நிற்கிறது என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய மனதில் இன்று கூட இருப்பது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவருடைய அறையில் அவர் கடைசி வரை வைத்திருந்தது சகாய மாதாவினுடைய அற்புத படத்தை தான். அதை வாழ்நாள் முழுவதும் அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதில் தன்னுடைய இறைவேண்டலை சிறப்பாக வழி நடத்தியிருக்கிறார்கள். திருத்தந்தை 10ஆம் பயஸ் இந்த உலகத்தில் சகாய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற இந்த அற்புதமான எண்ணங்களை அதிகமாக இந்த உலகத்திற்கு எடுத்து வந்தவர்கள். திருத்தந்தை 9ஆம் பயஸ் ரெடம்டரிஸ்ட் என்ற துறவிகளிடம் சகாய மாதாவினுடைய படத்தை கொடுத்து உலகம் முழுவதும் அன்னை எடுத்துச் சொல்லுங்கள் என இந்த அன்னையினுடைய பக்தி வளர்வதற்குரிய காரணங்கள் எல்லாம் இருக்கின்றது. முதல் முறையாக நம்மிடம் சொல்வது எப்படி இந்த அன்னையினுடைய படம் உருவாக்கப்பட்டு வரலாற்று பூர்வமாக வழிநடத்தப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் கிரேக்க பைசாந்திய கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த படம். பைசாந்திய கலைஞர்களால் வரையப்பட்ட இந்த படம் கிரேக்கத்திலிருந்து ஒரு வணிகரால் ரோமைக்கு எடுத்து வரப்படுகிறது. ரோமையில் இந்த அற்புத சகாய மாதாவினுடைய படம் 1499ஆம் ஆண்டில் புனித மத்தேயுனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 300 ஆண்டுகள் உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் புனித மத்தேயுனுடைய ஆலயம் சென்று இந்த அற்புத சகாய மாதாவின் படத்திற்கு முன்பாக இறைவேண்டல் செய்த காலங்கள் இருந்தது. அதன் பிறகு இந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு 1798ஆம் ஆண்டு இந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு பல ஆண்டுகள் இந்த படம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. ஆனால் இந்த படத்தை 1866ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் ரெடம்டரிஸ் என்ற அருள் தந்தையிடம் துறவிகளிடம் கொடுத்து உலகமெல்லாம் எடுத்துச் செல்லுங்கள் என சொன்ன இதன் பின்னணி ஒரு அழகான நிகழ்வு. தான் சிறுவனாக புனித மத்தேயுனுடைய ஆலயத்தில் எந்த தாய்க்கு முன்பாக ஜெபித்தாரோ, ஒரு சிறுவனாக அற்புத சகாய மாதாவினுடைய அந்த படத்திற்கு முன்பாக ஜெபித்த அந்த சிறுவன் தான் திருத்தந்தை 9ஆம் பயஸ். அவர்தான் பல ஆண்டுகள், 50க்கு மேற்பட்ட ஆண்டுகள் கடந்து இந்த படத்தை கண்டுபிடித்து இந்த உலகமெல்லாம் கொண்டு சென்றார்கள். இந்த படம் இப்பொழுது புனித அல்போன்ஸ் லிகோரியினுடைய ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு மக்களுடைய வணக்கத்திற்காக இன்று வரை சிறப்பாக இருக்கிறது. சகாய மாதாவினுடைய படம் முதல் கட்டமாக தங்க நிற பின்னணியில் தான் இந்த படம் இருக்கும்.
அண்ணனுடைய உடை முழுவதும் நட்சத்திரங்கள் இருக்கும். அண்ணனுடைய தலையிலும் அல்லது உடலிலும் நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டே இருக்கும். இதன் அடையாளம் அன்னை மரியாள் விண்ணக அரசியாக இருக்கிறார் என்ற அடையாளத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறது. சகாய மாதாவினுடைய படத்தை நாம் பார்க்கிற வேளையில் இந்த முகம் நேராக இருக்கும். மாதாவினுடைய முகம் இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் நம்மை கண்ணுற்று பார்க்கிறார் என்பதனுடைய மிகச்சிறந்த ஒரு அடையாளம். ஆனால் கையில் இருக்கிற குழந்தை இயேசு சற்று பயந்த முகத்தோடும் ஒரு மனதினுடைய பய உணர்வோடும் அந்த குழந்தை திரும்பி பார்த்தவாறு அப்படியே இருக்கும். இவையெல்லாம் இயேசு தன்னுடைய துன்பத்தை கண்டும் துயரத்தை கண்டும் ஓடி தாய் மரியாளுடைய தஞ்சம் புகுந்த அழகான நிகழ்வை சொல்கிறது. எனவேதான் சகாய மாதனுடைய படத்தை பார்த்தால் இயேசு தன்னுடைய 2 கரங்களையும் அன்னை மரியாளுடைய கரங்களோடு இறுகப்படுத்தியிருப்பார். ஒற்றை கரம் அல்ல, 2 கரங்களும். தாய் மரியாளுடைய ஒற்றை கரம் அந்த 2 கரங்களையும் பிடித்திருக்க, இன்னொரு கரம் குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கும். அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய எந்த நிலையிலும் அன்னை மரியாளிடம் முழுமையாக நீ உன்னை கொடு. முழுமையாக கொடுப்பதனுடைய அடையாளம் தான் அந்த 2 கரங்களும் தாய் மரியாளை பற்றி பிடிப்பது. இன்னொரு கரத்தால் அன்னை மரியாள் தன் குழந்தையை தடவி கொடுக்கிறாள். பாசத்தோடும் பரிவோடும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த தாங்க முடியாத அன்பை கொடுப்பதாக இருக்கிறது. எனவேதான் கல்வாரினுடைய கடைசி நிமிடம் வரை இயேசுடைய துயர பாடுகளில் தாய் மரியாள் கைவிடவில்லை. உடன் பயணிக்கிறானே, நித்தியத்திற்கும் உதவி அன்னை, அதுதான் சகாய மாதா. சகாய மாதாவினுடைய இந்த படத்தில் இடது பக்கத்தில் மிக்கேல் அதிதூதரும் வலது பக்கத்தில் கப்ரியேல் அதிதூதருடைய படங்கள் இருக்கும். இந்த 2 படங்களும் என்ன செய்தியை கொண்டு வருகிறது இந்த உலகத்திற்கு? அல்லது இயேசு ஒருவேளை இந்த தூதர்கள் வழியாக கிடைத்த செய்தியினால் தான் ஓடி வந்தார் என்று சொல்லப்படுவதும் உண்டு. முதல் தூதர் மிக்கேல் அதிதூதர் தன்னுடைய கரங்களில் ஈட்டியை வைத்திருப்பார். இயேசுனுடைய கல்வாரி பாடுகளுடைய துயரப்பாடு அடையாளமாக ஒரு ஸ்பாஞ்ச் என்று சொல்கிறார்கள். சிவப்பு நிறத்திலான ஒரு இடம். அது எதை சொல்கின்றன? இரத்தம் சிந்துகிற இந்த காட்சி அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இருக்கின்ற கப்ரியேல் வானதூதர் என்ன செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய சிலுவையும் ஆணிகளும் இயேசுனுடைய துயரத்தை சொல்வதாக, சிலுவையினுடைய பாதைகளை, சிலுவையினுடைய பயணத்தை சொல்வதாக இருக்கிறது. இந்த துன்பங்களை குழந்தையாக மனிதனாக பிறந்த இயேசு, அப்படிதான் நீங்கள் பார்க்க வேண்டும். மனித குழந்தையாக பிறந்த இயேசு இந்த துயரங்களுடைய காட்சிகளை கண்டு பயந்து ஓடுகிறார், துயரத்தோடு ஓடுகிறார். எனவேதான் சகாய மாதாவினுடைய படத்தை கண்டுபிடிப்பதற்குரிய இந்த எளிய வழியாக அழகாக வரையப்பட்டிருக்கிறது. இயேசுடைய கால்களிலிருந்து ஒரு செருப்பு நழுவி கீழே விழுவதாக இருக்கும். அவசரமாக நீ எந்த நிலையில் ஓடி வந்தாலும் சகாய மாதாவின் அருள் தேடி வா என அழைப்பதாகவே அது இருக்கிறது. எனவே மாதாவினுடைய அருகில் வந்த எந்த அவசரமாக இருந்தாலும் ஓடி வாருங்கள் என்ற அழைப்பை தான் இது நமக்கு தருகிறது. இந்த வானதூதர்கள் வெளிப்படுத்துகிற அந்த இடத்தில் ஒரு பக்கத்தில் கிரேக்க எழுத்துக்கள் அல்லது 2 பக்கத்துமே கிரேக்க எழுத்துக்கள் இருக்கும். இந்த கிரேக்க எழுத்துக்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், முதல் அன்னை மரியாளுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க எழுத்துக்கள் கடவுளின் தாய் என்ற வார்த்தையை சொல்கிறது. வலது பக்கத்தில் கூடிய கிரேக்க எழுத்துக்கள் கிறிஸ்து இயேசு என்ற வார்த்தையை சொல்கிறது. எனவே இந்த படத்திற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய துயரங்களில், வேதனைகளில், தன்னுடைய பயணங்களில் எல்லாம் மரியாளின் பாதம் ஓடி வாருங்கள் என்ற அழைப்பை தான் கொடுக்கிறது. தாய் மரியாளுடைய அருள் கரத்தை நாடி வாருங்கள் என சொல்கிறது. நான் ஒரு முறை அற்புத சகாய மாதாவினுடைய இந்த திருசுரூபத்தை வாங்குவதற்காக பயணித்த வேளையில் அந்த கடையில் இருந்த ஒரு சாதாரண ஒரு தாயானவள் என்னோடு உரையாடலை இந்த நேரம் தகுந்ததாக இருக்கும் என பகிர்வு செய்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், அன்னை மரியாளுடைய கரத்திருக்கிற குழந்தையினுடைய செருப்பு ஏன் களைஞ்சிருக்கிறதுன்னு தெரியுமா என்று கேட்டார்கள். கேட்டுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், வேதனையும் துன்பமும் நெருக்கிய வேளையில், இயேசு பயந்து ஓடுகிற வேளையில் முதலாக தஞ்சமானது மரியாளுடைய கரங்களில், அன்னை மரியாளுடைய கரங்களில் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஏழை அல்லது அந்த கடையில் வேலை பார்த்து அந்த தாயானோடு சொல்கிறார்கள், வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துயரம் அதிகரிக்கிறதோ அவசரமாக நீங்கள் ஓடினால் அந்த ஆலயத்தில் மாதானுடைய பாதத்திலே செல்லுங்கள், அந்த தாயினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக இருக்கும் என்ற செய்தியை சொன்னார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறைமக்களே, அற்புத சகாய மாதாவினுடைய இந்த அருள் தருகின்ற இந்த அற்புத திருப்படம் இந்த உலகத்திற்கு அழகான செய்தியை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் நம்முடைய 2 கரங்களையும் சேர்த்து பிடித்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, தாய் மரியாள் நம்மை தாங்கி நிற்கிறார்.
எனவேதான் இதோ தாய் என்று இயேசு இந்த தாயை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்புத சகாய மாதாவை நாடி நில்லுங்கள். வேதனையும் நெருக்கடியும் சூழும் வேளை, வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைக்கிற வேளையில் உங்கள் மனம் சொல்கிற வார்த்தை, நித்தியத்திற்கும் எனக்கு ஒரு அன்னை உண்டு என்ற வார்த்தையை கொண்டிருங்கள். நித்தியத்திற்கும் அன்னை, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் எனக்காக ஒரு அன்னை இருக்கிறார் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அற்புத சகாய மாதாவை நாடி நில்லுங்கள். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையினுடைய கவலைகளை மாற்றும் தாய் மரியாளுடைய நேசக்கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். மரிய மாதா என்னும் இந்த அற்புத தொலைக்காட்சியின் வழியாக தாய் மரியாளுடைய சிறப்பான நிலைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கேட்க மறவாதீர்கள். உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் தியானத்திற்கும் உங்களுடைய நல்வாழ்வுக்கும் இந்த தொலைக்காட்சி வழியாக நாங்களும் இறைவேண்டல் செய்கிறோம். அன்னை மரியாளுடைய அருளாற்றலும் வல்லமையும் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும். ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபமாலை ஜெபிப்பதை மறக்க வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளில் உங்களுக்கான செய்தி, அன்னை மரியாளை நாடி நிற்கிறவர்களை தாய் மரியாள் கைவிடாத இடைவிடாத சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.